அண்ணாமலையுடைய புதிய அமைப்பு பாஜக நிறைய பேர் அங்க போயிருக்காங்க. இருக்கக்கூடிய மாவட்ட தலைவர்கள் கூட சிலர் அங்க போயிருக்காங்க. எத்தனை மாவட்ட தலைவர் போயிருக்காங்க? முன்னாள் மாவட்ட தலைவர்கள். எத்தனை தலைவர்கள்? தெற்கு மாவட்ட தலைவர். அப்புறம் அவர் முன்னாள் மாவட்ட தலைவர். அப்புறம் முன்னாள் மாவட்ட தலைவர். அப்புறம் ஒரு அமைப்பு அன்பு சகோதரர் திரு அண்ணாமலை அவர்கள் ஆரம்பிச்சிருக்காரு. அது இன்னைக்கு ஒரு இயக்கமா இருக்கு. இங்க இருக்கும் கூட நிறைய பேர் அந்த இயக்கத்துல பதிவு பண்ணி இருக்காங்க. அதுக்கப்புறம் கட்சியினுடைய மாநில தலைவர் திரு நயினா நாகேந்திரன் அது தொடர்பான விளக்கம் கொடுத்ததுக்கு அப்புறம் நிறைய பேர் எங்களது கேன்சல் பண்ணுங்கிறத மெயில் அனுப்பிச்சு ரிப்ளை எல்லாம் வாங்கிட்டு எல்லாம் வந்திருக்காங்க. அதனால அமைப்பு அது எப்படி செயல்படுது என்னங்கிறத பார்ப்போம். எங்களுடைய கட்சியினுடைய கொள்கை சித்தாந்தம் எங்களுடைய அமைப்பிற்கு எதிராக அப்படின்னு வரும்போது நாங்க கருத்து சொன்னாதான் சரியா இருக்கும். இன்னைக்கு தேதியில அதை பத்தி கருத்து சொல்றதுக்கு ஒண்ணும் இல்ல. எங்களுடன் பயணித்த சகோதரர் இன்று ஒரு வேற ஒரு பாதை தனக்கென்று ஒரு சுதந்திரமான பாதை வேணும்னு தேர்ந்தெடுத்திருக்காரு. கடந்த டிசம்பர் மாதமே ராஜினாமா கடிதம் கொடுத்துட்டாரு. இருந்தாலும் அதை ஏத்துக்காம எலெக்ஷன் வரைக்கும் அவர் வச்சிருந்தது எதுக்கு? இல்ல எனக்கு இங்க பாருங்க, ராஜினாமா கடிதம் கொடுத்ததா அவர் சொல்லியிருக்காரு. பட் கட்சி இது இன்னும் அதிகாரப்பூர்வமா அவர் கொடுத்த அந்த லெட்டரை அக்செப்ட் பண்ணது ஜூன் பண்ணிருக்காங்க. பட் எப்ப கொடுத்தாரு எப்ப பேசினாருங்கிறத கட்சி தலைமை எங்களுக்கு எதுவும் சொல்லல. அதனால அதை பத்தி நான் கருத்து சொல்றேன். அதுக்கு உங்களுக்கே பதில் தெரியும். விடுங்க, அவர் கட்சியில இருந்து இன்னைக்கு வெளியில போயிட்டாரு. அவரை பத்தி நாங்க எதுக்கு விமர்சனம் வைக்கணும்? எங்களுக்கு நான் முன்னாடியே சொன்ன மாதிரி சித்தாந்த ரீதியாக கொள்கை ரீதியா அவர் ஏதாவது கருத்து சொல்லும் போது சொன்னாதான் பதில் சரியா இருக்கும். நான் இந்த அமைப்புக்கு வருகின்ற பொழுது சித்தாந்த ரீதியாக இந்த அமைப்புக்கு வரும்போது என்னோட வயசு 17. கிட்டத்தட்ட 40 வருஷத்தை இந்த இயக்கத்துல நான் நடத்திட்டு இருக்கோம், பார்ட்டிசிபேட் பண்ணிட்டே இருக்கேன். நான் இந்த அமைப்புக்கு வரும்போதோ இந்த கட்சிக்கு வரும்போதோ இந்த கட்சி ஆட்சி அமைக்கணும் கூட எனக்கு தெரியாதுங்க. ஆனா தொடர்ச்சியா எங்களோட பயணம் வந்துட்டு இருக்கு. மக்கள் எங்களுக்கு அங்கீகாரம் கொடுத்திருக்காங்க. கட்சி வளர்ந்துட்டு இருக்கு. அதனால இந்த கட்சியோட வளர்ச்சியை நோக்கி இந்தியா முழுக்குமே பிஜேபி வேலை பண்ணிட்டு தான் இருக்கு. தமிழகத்திலே நான் சொன்ன மாதிரி எதிர்காலம் இருக்கின்ற கட்சி அப்படின்னு சொன்னா நிச்சயமா பாஜக. ஏனென்றால் தனி மனிதர்களை நம்பி நாங்கள் இல்லை. நிறைய அனுபவசாலிகள் இருக்கும்போது புதுசா ஒருத்தர் வந்தவன உடனே மாநில துணைத் தலைவர் பதவி கொடுத்தாங்க, அடுத்து மாநில தலைவர் பதவி கொடுத்தாங்க, அடுத்தடுத்து வாய்ப்புகள் கொடுத்தாங்க. வந்த வேகத்துல போயிட்டாரு. அப்படிங்கிறப்ப ஏற்கனவே இருக்கவங்க நீங்க எல்லாம் ரொம்ப நாள் கழிச்சு பிரஸ் மீட் வைக்கிறதால இந்த கேள்வி எல்லாம் இன்னும் 1 மாசம் கழிச்சு வச்சிட்டு இருக்கிறீங்க. அதாவது ஒரு கட்சி நடத்தணும் அப்படின்னு சொன்னாங்க அனுபவசாலிகள். இவர் என்ன விட சீனியர். அந்த அக்கா விஜயக்காங்க, அந்த அக்கா விஜயக்கா என்ன விட சீனியர். நான் ஏபிபில இருந்திருக்கேன், நான் ஸ்டூடெண்ட் அமைப்புல இருந்திருக்கேன். ஆனா கட்சியில அவங்க எல்லாம் என்ன விட சீனியர்ஸ். இன்னைக்கும் அந்த தம்பி இந்து முன்னணியில போராட்டம் பண்ணி ஜெயிலுக்கு போனவர். இந்த மாதிரி இந்த கட்சியிலிங்க பழைய அனுபவசாலிகளும் இருக்காங்க, புதுசா 6 மாசத்துக்கு முன்னாடி கட்சிக்கு வந்தவங்களும் இருக்காங்க. ஆனா ஒரு கட்சி எப்படி நடத்த முடியும்? அனுபவசாலிகளையும் வச்சுக்கணும், புது நபர்களையும் உள்ள கொண்டு வரணும், அப்பதான் கட்சி வளரும். அந்த அடிப்படையில தமிழகத்துல ஒரு வேகமான ஒரு வளர்ச்சி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு தேதியில திரு அண்ணாமலை அவர்கள் இது சரியா இருப்பாரு தலைவரா அப்படின்னு மேலிடம் நியமிச்சாங்க. சோ அவருக்கு ஒரு நல்ல ஒத்துழைப்பு இருந்தது, சுதந்திரம் இருந்தது. உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும், பிரதமர் மோடி அவர்கள் நல்ல ஒத்துழைப்பு கொடுத்தாரு. கட்சியில் எல்லாருமே அந்த அளவுக்கு ஒரு நல்லபடியா கட்சி அவரும் நல்லபடியா உழைச்சார். அதை நான் குறை சொல்லல. வெயிட் முடிச்சார். அவரும் நல்லபடியா உழைச்சார். சில சமயம் பார்ட்டி எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணணும். புது ஆளுங்க வேண்டவே வேண்டாம், முக்கியமான பொறுப்புக்குன்னு வேண்டாம். அவங்களுக்கு என்ன ஒரு மோட்டிவேஷன் இருக்கும். சோ புதுசா போனா இந்த கட்சியில எப்பப்பா நாம மேல வர்றதுங்கிற எண்ணம் இருக்கும். அதே முதல்ல அனுபவசாலிகளுக்கு என்ன எண்ணம் இருக்கும்? என்னடா நாம இத்தனை வருஷம் உழைச்சோம், நம்மள புறந்தள்ளிட்டாங்க கட்சி அப்படிங்கிற நினைவும் வரக்கூடாது. இதை பேலன்ஸ் பண்ணி தான் ஒரு கட்சியை நடத்தியாகணும். அந்த வகையில அன்று டெல்லி மேலிடம் இவர் வந்தா சரியா இருக்கும்னு நினைச்சு கொண்டு வந்தாங்க. அன்பார்ச்சுனேட்லி அவர் இன்னைக்கு இல்ல. அது ஃபெயிலியர் சம்டைம்ஸ். அது நான் உங்களோட முடிவுகளுக்கு விட்டுறேன். அது அவரோட தனிப்பட்ட முறை. இல்லைங்க, எப்படி இருந்தாலுமே ஒரு தலைவருக்கு 6 வருஷத்துக்கு மேல எங்களோட பைலால இடம் கிடையாது. யாருக்குமே பர்மனண்டா தலைவர் கொடுக்க முடியாது, அது எல்லாத்துக்கும் தெரியும். ஆனா எதனால இந்த கட்சியோட பைலாவே அதுதான். 6 வருஷத்துக்கு மேல ஒரு இடத்துல மாநில தலைவர் மட்டும் இல்ல, மாவட்ட தலைவர் இருக்க முடியாது, மண்டல தலைவர் இருக்க முடியாது. இதுதான் கட்சியோட ஃபார்முலா. பட் ஆனாலும் நீங்க பாருங்க, முன்னாள் தலைவர்கள் எத்தனை பேர் நேரம் கொடுக்கறாங்க, இன்னும் உழைக்கிறாங்க. எங்கேயுமே ஒரு வித்தியாசமே கிடையாது. நான் நாளைக்கு தேசிய மகளிர் அணி தலைவரை அடுத்த மாசம் மாத்துவாங்க. ஆனா அதுக்கப்புறம் கட்சி என்ன பொறுப்பு கொடுக்குதோ அதுல நான் தொடர்ச்சியா உழைச்சுதான் ஆகணும். தமிழ்நாட்டுக்கு என்னோட பங்களிப்பு கொடுக்கணுமா, கொடுத்துதான் ஆகணும். இந்த அடிப்படையில தான் இந்த கட்சி இத்தனை வருஷமா போயிட்டு இருக்குதுங்க. இத்தனை ஆட்சியும் இத்தனை மாநிலத்திலும் ஆட்சிக்கும் வந்திருக்கும். சோ அதனால எங்களோட ஃபார்முலாங்கிறது டெஸ்டட் ஃபார்முலா. தேசிய மகளிர் அணி தலைவர் பொறுப்பு
முடியுது அப்படின்னா அடுத்து மத்திய அமைச்சர் எதிர்பார்க்கலாமா? இந்த கேள்விகளுக்கெல்லாம் நான் பதில் சொல்லல. கட்சி என்ன வேலை கொடுக்குதோ, நீ போய் ஒரு மண்டல வேலை செய்யினாலும் அந்த மனநிலையோட தான் நான் இருக்கேன்.